வணக்கம் காய்ஸ். நாட்டுல 1000 பிரச்சனை நடக்குது. அதுல சமூகத்துல நடக்கிற சமூக சீர்கழிவு தான் சொல்லணும். குறிப்பாக இப்ப கொழும்புலயும் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவட்ட தலையை வெட்டி சிலையில வச்சுட்டு போன ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இப்ப பாடசாலைகளுக்குள்ளேயும் ஆயுத புழக்கங்கள் வருகிறது. குறிப்பாக அனுராதபுரம் எப்பாவலை என்ற ஒரு பிரதேசத்துல இருக்கிற பாடசாலையில தொழில்நுட்ப கல்வியில படிக்கிற ஒரு உயர்தர மாணவனை அதே பாடசாலையில படிக்கிற விஞ்ஞான பிரிவு மாணவன் கத்தியால தாக்கியிருக்காரு. அதை தடுக்க போன 4 மாணவர்களையும் சேர்த்து தாக்கியிருக்காங்க. இப்ப அந்த 5 மாணவர்களையும் வைத்தியசாலையில வச்சிருக்காங்க. போலீஸ் குத்திய அந்த மாணவனை, விஞ்ஞான பிரிவு மாணவனை விசாரிக்கிறாங்க. காரணம் ஒன்றுதான் இருக்கும். ஒன்று ஆவேசத்துல தாக்கியிருப்பாரு, இல்லாவிடின் போதைக்கு அடிமையாகி தாக்கியிருப்பாரு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சமூக சீர்கழிவை தடுக்க அரசு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று, போதை வஸ்துவை இலங்கையில இருந்தே முற்றாக வலிச்சு நீக்கணும். இல்லாவிடின் நோமலா சொல்லணும், பாடசாலைக்கு இப்ப கத்தி வந்தா நாளைக்கு துவக்கம் வரும். 5 வளையாதது 50 வளையாது என்றது சொல்லிக்கொள்ள விஷயம். 5 வயசுலயே விளையாடி 50 வயசு தான் அப்படி விளைய போறான்னு சொல்லுவாங்கன்னா, இப்ப ஆசிரியர்களுக்கு அடிக்கை உரிமை இல்லை. பெற்றோர் நீங்க தான் கண்டிக்கணும். வெளுவலண்டு வெளுத்து நிமித்துங்க. ஓகே கைஸ், டடா.